विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा अक्षीण करुणानिधे आनंद घन प्रक्षीण दोष वारिधे அக்ஷீண கரு. நமக்கெல்லாம் ஆயிடும். பரிசுலேருந்து எடுத்து தர்மம் பண்ண ஆரம்பிச்சா ஆயிடும். எவ்வளவு கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஆயிடுமோனோ? அவருடைய பரிசில் இருக்கிற பணம் இல்லை, கருணை தான் அவர் பரிசில் இருக்கு. நம்ம பரிசுலேருந்து பணத்தை எடுத்தா ஆறா மாதிரி அவருக்கு கருணை ஆகாதான். அக்ஷீண கருணாநிதே. அது எத்தனை கருணையை கொட்டினாலும் அங்க வந்துட்டே இருக்கும், சமுத்திரம் மாதிரி. ஆனந்த கன அனந்த மூர்த்தி பிரக்ஷீண தோஷ வாரிதே. அவர் கருணை கடலா இருக்கார். நாம எப்படி இருக்க தெரியுமா? கடல் மாதிரி பாபம் பண்ணியிருக்கோம். அவர் கருணையில கடலா இருக்கார், நாம பாபத்துல கடலா இருக்கோம். அந்த கடல் என்ன பண்றது? கருணை கடல். கடல் மாதிரி பாபம் பண்ணின நம்மளை சுத்தமாக்கிடுறாராம் அவர். பிரக்ஷீண தோஷ வாரிதே சிக்ஷித அசுர். அசுரால சிக்ஷிக்கணும் தண்டிக்கணுங்கெல்லாம் பகவானுக்கு எண்ணம் கிடையாது. அசுரன் இருந்தா அறுத்து போட்டோன்னு விட்டுடுவாரு. அந்த அசுரன் சாதுக்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டான்னா வக்காலத்து வாங்கிட்டு போய் தீர்த்து கட்டி விடுவான். சிக்ஷித அசுரகண. அப்புறம் ரக்ஷித. அசுரால சம்மாரம் பண்ணுவர், பக்தால ரட்சிப்பர்னு சொல்ல வேண்டியிருக்க நாராயண தீர்த்தர் தன்னை சேர்ந்தவாழ ரட்சிப்பாருங்கிறார். தன்னை சேர்ந்தவா யாரு? நீங்கள்லாம் தான் தன்னை சேர்ந்தவா, நாம் எல்லாரும் தான் அவரை சேர்ந்த. சிக்ஷித அசுரகண ரக்ஷித நிஜ ஜன. ஏதோ வெளியில தான் இப்படி காப்பாத்தின்னு இருக்காரோன்னு நினைச்சிடாத. குக்ஷிஸ்தித அநேக கோடி லோக பாலனா. பயத்துக்குள்ள எத்தனை கோடி பிரம்மாண்டம், அதுக்குள்ளேயும் இத்தனை கோடி ஜீவன்கள் இருக்காளே. வெளியில காப்பாத்துற மாதிரி தான் உள்ளேயும் ஒரு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் காப்பாத்துட்டு இருக்க. எப்படி காப்பாத்துவார் தெரியுமா? பிரஹ்லாத பய விதாரா. பிரஹ்லாத சுவாமிக்கு வந்தது போல கஷ்டம் யாருக்காவது வந்ததா? அவ அப்பாவே கொடுத்தானே. துள் துளாகலையா பகவான் பிளந்துட்டாரோன்னு துக்கத்தை. அதுபோல பிரபோ பிரஹ்லாத பய விதாரா பரமயோகி பாவன. தன்னையே நம்பி தியானம் பண்ணிட்டு இருக்கிற மகாத்மாக்கள் எல்லாம் உத்தாரணம் பண்றவர். புவனாதார, உலகத்துக்கே ஆதாரம். மோகரகித போதா, அஜ்ஞானம் இல்லாத சுத்த ஞான ஸ்வரூபி. மௌனி மானசகம்சா. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணே தியானம்னு இந்த அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி மனச பவித்திரமா வச்சுக்க கூடிய யோகிகளுடைய ஹிருதய தாமரையில மானச சரோவரில் வந்து உட்காரக்கூடிய ராஜஹம்சம். மௌனி மானச ஹம்சா. இது மாதிரி தரங்கத்துல அடுத்தது என்ன? இதவைரி சங்காத மகோ. பாடும்போது என்ன பண்ணுவா? மகோதரா மகோதராம்பா. சரசஜித வைரி சங்காத மகோதரா அப்படிம்பா. மகோதரான்னா வியாதி. இந்த வயிறு பெருத்து போறது பத்தி எல்லாம் உள்ள பிராபலத்தோட அதுக்கு மகோதரம்னு வேறு வியாதி. வைரி சங்காத மகோதரா அப்படின்னா வியாதின்னு அர்த்தம். சங்காத மகோதாரா. மகா உதாரா. அவர் அவ்வளவு குணமா, உதார குணம். உதாரம்னாலே என்ன அர்த்தம் தெரியுமோ? கொஞ்சம் வாங்கிண்டு நிறைய பதில் பண்ணினாதான் உதாரம். ஔதாரியம்னு பேர். பகவானுடைய குணங்கள்ல ஔதாரியம்னு முக்கியமான குணம். கொஞ்சம் வாங்கிக்கணும், நிறைய கொடுக்கணும். கொஞ்சம் தான் இருக்கும் வாங்கிக்கிறது. இதுக்கு தான் ஔதாரியம்னே பேரு. இதுக்கு நிதர்சனம் எங்கன்னா, ஒரு பீஸ் கீரையை வாங்கி சாப்பிட்டுட்டு திரௌபதிட்டேந்து 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டாரணும்.
10,000 பேருக்கு சாப்பாடு போட ஒரு கீரை போருமா? ஒரு கீரை போராது. இது என்ன, அவனோட குணம். அது கொஞ்சம் வாங்கின்னு நிறையா கொடுக்கறது. உதார குணம்னாலே கொஞ்சம் வாங்கிட்டு நிறையா கொடுக்கறது. அந்த உதாரம்னு சொன்னது போறாம நாராயண தீர்த்தர் மகா உதாராங்கிறார். அவர் அதுக்கு கணக்கே இல்லைங்கிறார். அஜித விஜய கோபாலா இப்படி இது குணத்தை சொல்ற. இந்த தரங்கம் முழுக்க குணம். புரய மம காமு கோபாலா புரய மம காமு வாரம் வாரம் வந்தனமஸ்துதே வாரிஜதள நயனாய கோபாலா புரய மன்யே த்வாமிக மாதவ தெய்வோ மாயா ஸ்ரீகிருத மானுஷபாவம் தன்யைராதிருத தத்வஸ்வபாவம் தாதாரம் ஜகதாமதி விபவம் பூரய பிரபோ, நீ பேர்பட்டு இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணி கூட கபடமானுஷகான்னு நீ ஏமாத்தினா கூட நான் தெரிஞ்சுட்டேன் நீ யாருன்னு. மன்யே த்வாமிக மாதவா தெய்வம். இப்ப என்ன பண்ற தெரியுமா? ஏமாத்தி மாயா ஸ்வீகிருத மானுஷபாவம். மனுஷனா நீ நடிக்கிற. நீ மனுஷனா நடிச்சாலும் உன்னுடைய தத்துவம் தெரிஞ்ச மகாத்மாக்கள் உன்னை புரிஞ்சுருவா. தன்யைராதிருத தத்துவஸ்வபாவம். உலகத்தை முழுக்க ரட்சிக்கிறவன். தாத்தாரம் ஜகதாம். உன்னுடைய வைபவத்தை வாக்கால சொல்ல முடியுமா? அதி விபவம் பூரய மம காமம். இப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான நீ இப்ப எப்படி தெரியுமா இருக்க? பிருந்தாவன சரா மாடு மேய்ச்சின்னு பிருந்தாவனத்துல ஒவ்வொரு இடத்தையும் விடாம பிருந்தாவன பிரதேசத்துல காட்டுல முழுக்க மாடு மேய்க்கிற. பிருந்தாவனச்சர பருகாவதம் சா. தலையில மயில் இறகு. பத்த குஞ்சா. காட்டுல இருக்கிற அந்த குந்துமணி எல்லாம் பொறுக்கி ஒரு மாலை கழுத்துல. பத்த குஞ்ச வன பகுதர விலாசா. அந்த பிருந்தாவனத்துல நிறைய விளையாடுறாராம். யமுனையில நிறைய கிரீடை பண்றாரு. வனம்னா காடுன்னு ஒரு அர்த்தம், வனம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம். வனம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம் உண்டு. வனருகம்னு தாமரைக்கு பேர், ஜலருகம்னு தாமரைக்கு பேர். வனம்னா ஜலமுன்னு வன பகுதர விலாச. யமுனையில ஜலக்கிரீடை பண்றதுல அவ்வளவு ஆசையா கிருஷ்ணனுக்கு. பகுதர விலாச சாந்திரானந்த சமுத்கீர்ணகாசா. அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா அதுதான் பரமானந்தம்ங்கிறார். சாந்திர மனசை அபகரிக்கக்கூடிய ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு ஆனந்த வஸ்து அது. ஒரு அந்த சிரிப்பு சாந்திரானந்த சமுத்கீர்ண ஆசா சங்கத கேயூரா. அழக தோல் வேலை போட்டு இருக்காரு. சமுதித தாசா. அவனுக்கு பக்தாள்கிட்ட ரொம்ப அபிமானம். அதனால பக்தாளெல்லாம் உண்டு பண்ணுவனா. சமுதித தாசா. அவன் ஏற்கனவே பக்தி கித்தி பண்ணி இந்த பழக்கம் இல்லாதவனா இருப்பான். வலியக்க அவனை பிடிச்சி இழுத்து உட்காத்தி வச்சு இவனாவே சத்சங்கத்தில் கொண்டு கிளப்பி விட்டு தள்ளி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் பரம பாகவதோத்தமரா ஆயிடுவான். இது அவனாவா ஆனான்னு? அவனா ஆகல, சமுதித தாசாங்கிறார். ஒவ்வொரு பக்தாலையும் இவர் தயார் பண்ணுவாராம். அப்படி அதை நாராயண தீர்த்தர் சொல்றார். மத்ய குர்மாதிதச மஹிதாவதாரா மதனுகிரகாதர மதன கோபாலா. நீ எத்தனை அவதாரம் பண்ணிருக்க? மத்ஸ்யாவதாரம் தொடங்கி அவ்வளவு அவதாரம் பண்ணிருக்கியே. எல்லா அவதாரம் பண்ணின நீ எனக்கு கிருபை பண்ணணும்னு தானே கிருஷ்ணனா நிற்கிற. எனக்காக வந்த ஒரு அவதாரம்.
மதனுகிரகாதர மதன கோபால. எல்லாரும் எப்படி தெரியுமா ரட்சிக்கிற? அப்பா குழந்தைய ரட்சிக்கிற மாதிரி ரட்சிக்கிற. வாத்சல்ய பாலித வரஜோகி விருந்தா வர நாராயண தீர்த்த வர்த்தித மோதா பூரய காமம். இதெல்லாம் தான் குணம்னு பேர். கணயதி குணகிராமம்னா குணத்தெல்லாம் நினைச்சான்னு 50 வருஷம் அஷ்டபதி பாடினாலும் என்ன குணம்னு யாருக்கும் புரியாது. இது போல உள்ள குணங்களை நாராயண தீர்த்தர் மாதிரி மகாத்மாக்கள்லாம் அனுபவிச்ச குணம் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியறது. இது மாதிரி குணங்களை தான் உட்கார்ந்து ராத பகவானுடைய குணகிராமங்கள் எல்லாம் நினைச்சுன்னு பார்க்கிறேன். கணயதி குணகிராமம் பிராமம் பிரமாதபி நிகதே வகதி ச பரிதோஷம். என்னை விட்டுட்டு அவன் ராசலீலைக்கு போனாலும் என் மனது அவ்வளவு ஆனந்தப்படுறது. தோஷம் விமுஞ்சதி. அவங்கிட்ட எனக்கு எந்த தோஷமுமே தெரியல, குணம்தான் தெரியுது. இப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் யுவதி வலத்ருஷ்ணே கிருஷ்ணே கோபிகைகளோட கூட ஆசையா பிரேமையோட ராசலீல பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன் மம்பிகாரிணி என்னை விட்டுட்டு ராசலீல பண்ணினாலும் அவனை விட்டு என் மனசு வெளியில போக மாட்டேங்கிறது. புனரபி மனோவாமம். என் மனசு அவனையே சுத்தி வருது, அவனையே ஆசைப்படுறது. காமம் கரோதி. மனசு அப்படி இருக்கு. கிம் சகி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தோழியை பார்த்து கேட்க. இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேல 6வது அஷ்டபதி முழுக்க பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரமய மயா சக. அந்த என்னோட கூட மயா சக கிருஷ்ணம் ரமயா. என்னோட கூட கிருஷ்ணனை சேர்த்து வச்சிடும். என்னோட கூட கிருஷ்ணனை சேர்த்து வச்சிடும். அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று சொல்லி ரமய மயா சக மதன மனோரத கிருஷ்ணம் கேசிமதனம் உதாரம் கிருஷ்ணம் மயா சக ரமயா. அந்த கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வை. அந்த கிருஷ்ணனை என்னோட சேர்த்து வை. எப்பேற்பட்ட கிருஷ்ணர்? நிபிருத்த நிகுஞ்ச கிருகம் கதயாய நிசிரகசி நிலிய வசன் நிபிருத்த நிகுஞ்ச கிருகம் கதயா சகித விலோகித நிபிருத்த நிகுஞ்ச கிருகம் கதயா மயா கிருஷ்ணம் ரமய. இந்த அஷ்டபதி என்ன விஷயத்தை சொல்றதுன்னா என்னோட கிருஷ்ணனை சேர்த்து வை. எப்படின்னா அவர் தானே இந்த இடத்துக்கு வான்னு என்ன சொல்லியிருந்தார். தீர சமயத்துக்கு இந்த
பிரதம சமாகமத்துக்கு நான் வந்திருக்கேன் ரமன் ரேத்திக்கு. அங்கே ஒரு நிகுஞ்சம் கொடி வீடு, அந்த வீட்டில் நான் உட்கார்ந்துருக்கேன். நிபிருத்த நிகுஞ்ச கிருகம் கதயா அப்படி நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணன் அன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு இல்லாம ஓடி போயிட்டான். அன்னைக்கு நான் அப்படி உட்கார்ந்து இருந்த பொழுது நிசிரகசி ராத்திரி ரகசியமா என்னை பார்க்க வந்தான். ரகசி நிலிய மறைஞ்சு வசந்தம் சகித விலோகி. இது மாதிரி நாம வரும்பொழுது யார் நம்மளை கவனிக்கிறா? எல்லாரும் ஏமாத்திட்டு தான் வந்திருக்காரு. அது மாதிரி யாராவது வராளா, யாருக்காவது தெரிஞ்சுடுத்தான்னு 10 திக்கையும் பார்த்துண்டு என் பக்கத்தில் உட்கார்ந்துண்டு என்னை பார்த்து எனக்கு உள்ள இந்த வருத்தங்களையும் எனக்கு உள்ள சங்கோஜங்கள் எல்லாம் நீக்கி என்னை அப்படி பிரேமையோட கூட கட்டாட்சிச்சானே. சகித விலோகித சகல திசா ரத்திரபச வசேன. ரொம்ப பிரேமையோட கூட என்ன அப்படி பார்த்தானே கிருஷ்ணன், சிரிச்சானே, பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சானே கிருஷ்ணன். அந்த கண்ணனோட ரமய மயாசக அந்த கண்ணனை என்னோட எப்படியாவது திருப்பி சேர்த்து வச்சுறேன். அன்னைக்கு என்ன முதல்ல வர சொன்ன அன்னைக்கு நான் வந்தேன். இப்போதான் முதல்ல கிருஷ்ணனை பார்க்கறேன்னா குழந்தையா இருந்து விளையாடின விஷயங்கள்லாம் வேற. இப்ப ராசத்துக்குன்னு பிளான் பண்ணி வரும்பொழுது பகவான் இத்தனை நாளா குழந்தையா தானே இருந்தார். இப்பதானே திடீர்னு குழந்தை பெரிய பிரௌட பாவத்தை அடைஞ்சிருக்கார், பெரிய கிருஷ்ணனா ஆயிருக்கார். இப்ப குழந்தையா ராதைய கிருஷ்ணனை இடுப்புல தூக்கி வச்சுன்னு ராதை சுத்தின காலங்கள்லாம் வேற. இப்ப நல்ல யுவாவா ஜெகன்மோகனாகாரனா மன்மதனா பகவான் இருக்கும் பொழுது முதல்ல அவனை நான் பார்க்க அந்த லதா கிரகத்துக்கு வந்த பொழுது ரொம்ப வெக்கமா இருந்தது. பிரதம சமாகம லஜ்ஜிதயா அப்படி நான் வந்த பொழுது என்னோட வெக்கம் நீங்கணுங்கிறதுக்காக பட்டு சாட்டும் சதைகி அனுகூல நிறைய பேசி அழகா பேசி பேச்சு கொடுத்து அவங்கிட்ட எனக்கு சுவாதீனம் வரா மாதிரி அவனே பண்ணிவிட்டான். என்னுடைய வெட்கத்தெல்லாம் போக்கி அவன்கிட்ட எனக்கு சுவாதீனம் வரத்துக்கு உள்ளுக்குள்ளதான மனசை மாற்ற முடியும். பேசியே அவளுக்கு அந்த சுவாதீனத்தை ஏற்படுத்தி அவங்கிட்ட பேச முடியுமா பண்ணி பட்டு சாட்டு சதைகி அனுகூலம் அப்படி என்ன சரி பண்ணிட்டு என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மிருது மதுர ஸ்மீத ரொம்ப மிருதுவா மதுரமா ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்பை பல பேர் பாகவதத்திலையும் சரி, அஷ்டபதியிலையும் சரி, தரங்கத்திலையும் சரி பகவானுடைய சிரிப்பை ஒரு இடத்துல வர்ணிச்சா மாதிரி இன்னொரு இடத்துல வர்ணிக்க மாட்டார். மந்தஹாசம், மிருதுகாசம், இது மாதிரிலாம் நிறையா வர்ணிப்பேன். மிருது மதுர ரொம்ப மிருதுவா இனிமையா இருக்கிற அந்த சிரிப்பு, புன்சிரிப்போட அத மாதிரி அவனுடைய வாக்கும் இருக்கு. மிருதுவாகவும் இருக்கு, மதுரமாகவும் இருக்கு. மிருது மதுரஸ்மித பாஷிதையா சிரிச்சுண்டே மந்தஹாசத்தோடு சிரிச்சுண்டே பேசி என்ன எனக்கு கொஞ்சம் கூட அவன் விஷயத்துல தாபமோ லஜ்ஜையோ இல்லாதபடி அவனுடைய வாக்குனாலேயே பண்ணிவிட்டான், பேசினான், பட்டுச்சான். சிதிலீகிருத ஜகன துகூலம். கீத கோவிந்தம் எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த அன்னைக்கு 2 நாள் 4 நாள் முன்னாடி இந்த அஷ்டபதி பற்றி சொல்லும் பொழுது இந்த அஷ்டபதியை
பிரேமையோட ஒரு வியாக்கியானம் இருக்கு. முதிர்ந்த நிலையில உள்ள பூர்ண சிருங்கார பிரேம இருக்கு, பக்தி சிருங்காரம், அப்படி ஒரு கோணம் வியாக்கியானம் இருக்கு. பிராகிருதாளா இருக்கிற நம்ம மாதிரி பேச அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி உள்ளவாளுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இந்த கீத கோவிந்தம் இருக்கு. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. முழுக்க 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 வேதாந்தமா ஞானம் பிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிற திருஷ்டியிலையும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. அஷ்டபதி இந்த சரணம் இருக்கு. இந்த சரணம் வேதாந்த சரணம். சிதிலீகிருத ஜகன துகூலம். இங்கிட்ட பேசி 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 என்னுடைய ஆவரணம் இருக்கே, வஸ்திரம் இருக்கே, அந்த வஸ்திரத்தையே களைச்சுட்டான். சிதிலீகிருத துகூலம். இது பூர்ண சிருங்காரம்னு பார்க்கும்பொழுது அந்த விஷயம் வேற. தத்துவ விஷயமா பார்க்கும்பொழுது இது என்ன அப்படின்னா, ஆவரணம் ஆவரணம்னாலே சட்டை மேல போத்திக்க. கோபிகைகளுடைய துணிமணி எல்லாம் சுருட்டின்னுட்டான் கிருஷ்ணன். மரத்தில் உட்கார்ந்துருக்கா. மார்கழி மாசம் நோம்பு நூத்த அந்த கோப சிறுமிகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது துணிமணியை காணும். எங்கன்னு பார்த்தா மரத்தடியில் வச்சுட்டு இருக்காங்க. குடுடா கிருஷ்ணாங்கிறார். நான் என்ன தரமாட்டேன்னா சொல்றேன், வந்து வாங்கிட்டு போங்கன்னாரு. இவள் எல்லாத்தையும் வஸ்திரத்தை கரையில் அவுத்து வச்சுட்டு உள்ள குளிச்சுட்டு இருக்கா, வஸ்திரம் இல்லாமல். நான் தரமாட்டேன்னா சொன்னேன், வந்து வாங்கிட்டு போங்க. நீ தரமாட்டேன், நீ தராட்டா உங்க அப்பாட்ட சொல்லிவிடுவோம்னா. சுவாமி பார்த்தா, சொல்லுங்களேன், போய் தானே சொல்லணும், கரையேறி தானே சொல்லணும், போய் சொல்லுங்க போ. இப்படிதான் பாகவதம் சொல்றது. நாராயண தீர்த்தர் ஒரு தரங்கம் இவாளும் கிருஷ்ணனும் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி. என்னோட ஆவரணத்தை கொடு, என்னோட ஆவரணத்தை கொடுங்கிற இந்த சிறுமிகள்லாம். உடனே கிருஷ்ணன் சொல்றான், நான் தான் ஆவரணம் தானே கொடுத்துருக்கேன் உங்களுக்குங்கிறான். இப்போ ஒருத்தர் கவலையா வர்றார், ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் வச்சு விட்டார், கவலைப்படுறார். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? கவலைப்படாத, நான் இருக்கே பார்த்துக்கிறேன். சட்டை போட்டுன்னு இருக்கோம், இப்படி தட்டுறோம், சட்டை மேலே தானே கைப்படுறது. நான் இருக்கேன் பார்த்துக்கிறேங்கிறோம். ஆற்றுக்கு வந்து இந்த சட்டையை கட்டி கோட் ஸ்டாண்டில் மாட்டியாச்சு. வேற இன்னொருத்தர் வர்றார், இது மாதிரி ட்ரிபிளை சொல்கிறார், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு எழுந்துன்னு போய் சட்டையை தட்டுறானோ? சட்டையை தட்ட மாட்டான், தன்னை தான் சுற்றும். அவன் தட்டுறது உள்ள இருக்கிற ஆத்மாவை, படுறது சட்டை. ஆத்மாவுக்கு நம்ம உடம்புக்கு சட்டை எப்படி ஆவரணமோ அதுபோல இந்த ஆத்மாவுக்கு உடம்பு சட்டை. எனக்கு துணிமணியை கொடுங்கிற அந்த கோபிகைகள்லாம் ஆவரணத்தை கொடுன்னா நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேனேங்கிறார். உங்க ஆத்மாவுக்கு மேல சரீரம் ஒன்று கொடுத்துருக்கேனே. இப்படிதான் அந்த சம்பாஷணம் ஆரம்பிக்கிறது நாராயண தீர்த்தரோடது. ஆவரணம்னா என்னன்னா நமக்கு சட்டது. நம்முடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு சரீரம் சட்டை. சிதிலீகிருத ஜெகன துகூலம். இந்த வஸ்திரத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணி இல்லாம பண்ணிடுவான்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு அவனுடைய சரணத்தை ஆசிரிச்சுட்டா ஞானத்தை கொடுத்து சரீரமே இல்லாமல் மோட்சத்தை கொடுத்துருவான்னு அர்த்தம். அதுக்கு இந்த வஸ்திரம் இல்லை, ஆத்மாவுக்கு ஆவரணமா இருக்கிற சரீரமாகிற துக்கூலம் இருக்கு வஸ்திரம். இதை சிதிலீகிருத ஜெகன துக்கூலம். இதுபோல இது மாதிரி பல சரணங்களுக்கு இந்த கோணத்தில் வியாக்கியானம் இருக்கு. கீத கோவிந்தத்துக்கு வேதாந்த விஷயமா இருக்கு. ஏன் இதுல பக்தி ரசம் சிருங்கார ரசத்தில் கொண்டு போய் என் வேதாந்தத்தை விட்டேன்னா, வேதாந்தம் இல்லாம எந்த ரசமும் கிடையாது. ஏன் வேதாந்தம் இல்லைன்னா, பரம பிரேமையை கொடுக்கக்கூடிய கோபிகா கீதத்தில் நக்கலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவான். நீ என்ன கோபிகை பிள்ளையா? அகில தேகினாம் அந்தராத்மகிருக்கு. என்ன வேதாந்தம் என்ன பிரேமையாது? என்ன பக்தியா? இது பிரேமதான், வேதாந்தம் தானே.
நீ ஈ எறும்புல இருந்து பிரம்மதேவன் வரையில் இருக்கிற அத்தனை ஜீவகோடிகளுக்கும் அந்தர்யாமி நீனா. அப்பேற்பட்ட நீ ஏன் அவதாரம் பண்ணினேன்னா விகனசார்த்திதா. பிரம்மா பிரார்த்தனை பண்ணினார், அதுக்காக நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணின. நீ பரமாத்மாங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறாவா. அஞ்ஞானிகள் இல்லை கோபிகைகள். கோபிகைகள் தயிர் பால் வெண்ணெயெல்லாம் விற்றதுக்காக, மாடு கறந்ததுக்காக, பால் காய்ச்சினதுக்காக, தயிர் கடைஞ்சதுக்காக, வெண்ணெய் விற்றதுக்காக அஞ்ஞானிகள் இல்லை, ஞானிகள். ஞானம் உண்டு அவளுக்கு. என்ன ஞானம் உண்டுன்னா கிருஷ்ணன் பரமாத்மாங்கிற ஞானம். அப்ப பரமாத்மானே பஜிக்க கூடாதான்னா அதுதான் வேண்டாங்கிற. பரமாத்மா தான், ஆனால் எங்களுக்கு பிராணநாதன், எங்களுக்கு பிராணகாந்தன். ஏன் அப்படின்னா நீ அந்தர்யாமின்னு நான் சொன்னாலும், நான் அப்படி உபாசனை பண்ணினாலும், நீ அந்தர்யாமின்னு உபாசனை பண்ணாட்டாலும் அந்தர்யாமி அந்தர்யாமி தானே. நீ அந்தர்யாமிங்கிறத நான் உபாசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, அது சத்தியம்னா. அது நான் உபாசனை பண்ணாட்டாலும் நீ அந்தர்யாமி தான். ஆனால் நான் பிராணநாதன்னு நான் உன்னை நினைக்காட்டா நீ பிராணநாதனா வரமாட்டேங்கிறா. நான் இப்படி நினைச்சாதானே நீ வருவேன். அதனால நீ அந்தர்யாமிங்கிறதே எனக்கு வேண்டாம், நீ எனக்கு பிராணகாந்தன்கிற. அதனால இவ அஜ்ஞானியா பக்தி பண்ணல, அகில தேகினாம் அந்தராத்மதிற்கு. கோபிகைகள்லாம் ஞானத்தோட பிரேம பண்ணினவா. அதனால இங்க ஞானம் இல்லாமல், வேதாந்தம் இல்லாமல் எந்த பக்தியும் இருக்காது. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் அவரே வேதாந்தத்தை சொல்றார். அவரே வேதாந்தம் சொல்றார். பக்தினா என்னன்னு அங்கோலம் நிஜபீஜ சந்ததிகி அயஸ்காந்தோபலம் சூஜிகா சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருகம் சிந்து சரித்வல்லபம். 5 உதாரணம் சொல்றார் ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியால். பக்தினா என்னன்னு, இந்த பக்தினா என்னன்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகத்திலேயே வேதாந்தத்தை வச்சுட்டார். ஒவ்வொரு திருஷ்டாந்தம் சொல்றார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிகி. அங்கோலம்னு ஒரு மரம், அதுலேருந்து விதை கீழே விழுந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் மரத்தோட ஒட்டின்றோம். அதுபோல நாத யோனி சகசிரேஷுனா, எந்த மூலையில் லோகத்தில் எங்கே பிறந்தாலும் உன் சரணத்தை வந்து பிடிச்சுட்டு விடணும். அப்படி பிடிச்சிக்கிறது தான் பக்தி. அங்கோலம் நிஜபீஜ சந்ததி. காந்த ஊசி எங்கெங்க திரும்புறதோ அங்க இருக்கிற இரும்பெல்லாம் அது இழுக்கும். வடக்க நோக்கி காந்த கப்பலில் போகும்போது காந்த அந்த ஊசி வடக்க தான் காமிக்கும். ஏன்னா வடக்கில் ஆகர்ஷணம் பண்ற சக்தி, அதுக்கு அனுகூலமான சக்தி இதுல, அது இழுக்கும், இது இழுப்படும், ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கு. அதுபோல அயஸ்காந்தோபலம் சூச்சிகா, நீயும் என்ன இழுக்கணும், நானும் உங்ககிட்ட வந்துடணும். காந்தமும் ஊசியும் போல. லதாக்ஷிதிருகம், மரத்தை கொடி சுத்திக்கிறது. மரத்தை கொடி சுத்திக்கிறது. அவுத்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலத்தால பார்த்தா திருப்பி சுத்தின்றோம். உங்ககிட்டேந்து என்னை எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு விட்டாலும் நான் திருப்பி திருப்பி மரத்தை கொடி சுத்திக்கிற மாதிரி உன்னையே சுத்திக்கணும். சாத்வி நைஜ விபும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பிரியையும் பிரியனும் எவ்வளவு பிரேமையா இருப்பாளோ அந்த பிரேமையை தான் பக்திக்கு திருஷ்டாந்தமா சொல்றார். ஒரு கணவனுக்கு அவ்வளவு பிரேமை இருக்கும் பத்னிட்ட, அவளுக்கு அவ்வளவு பிரேமை இருக்கும் அவன்கிட்ட. அதுபோல எனக்கு உங்ககிட்ட பிரேமை இருக்கணும். கடைசியா சொல்ற சிந்து சரித்வல்லபம். இது அவகாசம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்கும் சொல்றதுக்கு. சிந்து சரித்வல்லபம். இப்ப நான் சொன்னது எல்லாத்திலையுமே பேதம் உண்டு. என்ன பேதம்னா, இந்த விதை போய் மரத்தில் ஒட்டிண்டாலும் பார்த்தா மரம் தனியா தெரியும், விதை தனியா தெரியும், ரெண்டாவே இருக்கும். காந்தத்தில் ஊசி போய் ஒட்டின்றதுன்னா காந்தம் தனியா ஒட்டின்றிருக்குங்கிறது தான் உண்மையை தவிர இது தனி அது தனிதான். என்னதான் ஆசையா கொடி சுத்திண்டாலும் மரம் தனிதான், கொடி தனிதான். எவ்வளவுதான் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேமையா இருந்தாலும் இந்த உடம்பு வேறதான், அந்த உடம்பு வேறதான். அதனால என்ன ஒன்னா பிரேம பண்ணினாலும் இந்த ஆகிருதி பிரிக்கிறதோனும், இந்த ஆகிருதி கூட நம்மளை பிரிக்க கூடாது. அப்படிதான் பக்தி இருக்கணும்.
அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சிந்து சரித்வல்லபம். காவேரி கங்கை எத்தனை நதி சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. அப்படி கலந்ததுக்கு அப்புறம் இது வைகை நதி, இது காவேரி ஜலம், இது வந்து கங்கா ஜலம் அப்படின்னு அந்த ஜலத்தை பிரிக்க முடியுமா? இந்த காவேரி ஜலம் கங்கையில் இந்த சமுத்திரத்தில் கலக்கிறது, கங்கா ஜலம் கலக்கிறதுன்னா கலந்த பிறகு அது நாமரூபத்தையே இழந்து எல்லாம் ஒன்னாயிடுறது. அதுபோல நான் உங்ககிட்ட பக்தி பண்ணணும். இது வேதாந்தம் இல்லாம என்ன? அத்விதீயமா இருக்கணும்னு தானே சொல்றார். இந்த வேதாந்தத்துக்கு இந்த வேதாந்த விஷயம், ஆனா பிரேமைய வேதாந்தமா சொல்றாரு. பிரேமை இது. அதனால பிரேமைக்கும் பிரேம பக்தி அப்படின்னா வேதாந்த எட்டின்னு அர்த்தம் இல்லை. உண்மையான வேதாந்தத்தினுடைய கடைசி நிலை தான் பிரேமையே. உண்மையான வேதாந்த நிலை என்னன்னா இரண்டரை கலக்கிறது தானே. பிரேமையும் என்னன்னா இரண்டரை கலக்கிறது தான் பிரேமை. பேதம் இல்லாமல் இரண்டரை கலக்கிறது தானே பிரேமையும். அநேகமாக வேதாந்தமும் பிரேமையும் ஒன்னாதான் இருக்கும் எப்போதும். அதனால தான் இந்த சரணம், இந்த ரெண்டாவது சரணமே பரம வேதாந்தம் சிதிலீகிருத ஜகன துகூலம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.